இயர்ஸாகவே நான் வந்து மயோபியா ப்ராப்ளம்னால ஸ்பெக்ஸ் லென்ஸுன்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. சரி சொல்லிட்டு வேற ப்ரொசீஜர் பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்க்கும்போது லாஸ்டிக் கன்சல்ட் பண்ணாங்க. நான் வந்து நிர்மலா ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இவங்களோட கிளினிக் ஒன்று இருக்கு, அங்கே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இங்கே வந்தோன்னே ஃபர்ஸ்ட் டைமே வந்து எல்லாரும் நல்லா கைட் பண்ணி ப்ரோஸ் கான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு 2 months முன்னாடி இங்கே தான் பண்ணேன். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் எல்லாமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கோவிட் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அதெல்லாம் எப்படின்னு பயந்தப்போ இப்போ உள்ள பார்த்தாலே வந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. இப்போ உள்ள வர்றதுல இருந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஹேண்ட் வாஷா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு எல்லாத்துலயுமே ஸ்டெப்ஸ் எடுத்து ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ஹேசில் ஃப்ரீயா இருந்தது எல்லா டோட்டல் ப்ரொசீஜருமே. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சாஃப்டா டீல் பண்றது. அப்புறம் மெயினா சொன்னோன்னா வந்து தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து பர்சனல் நம்பர் எல்லாமே கொடுத்தாங்க. நான் எப்போ டவுட்னாமே கால் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போது எல்லாமே அவங்க எடுத்து நான் என்ன டவுட் கேட்டாலும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஸோ வந்து இப்போ விஷயமே பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு விஷயமே எந்த ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப பெருசாக டிஃபிகல்ட்டிஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கேன். டாக்டர் பார்த்தா நான் வந்து நிர்மல் சார் கிட்ட தான் பார்த்துட்டு இருக்கேன். அவரோட மெத்தடுமே பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் அவர் டீல் பண்ணுவார், ரொம்ப சாஃப்டாக. இப்போ என்ன டவுட் கேட்டாலுமே அவருமே ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேணாம், அதுக்கு முன்னாடி அவருமே வந்து எல்லாம் என்னென்ன எப்படி ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே பண்ணால் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எவ்வளோ நாள் ரெக்கவரி இருக்கும், இப்போ உடனே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். ஆப்ரேஷன் அப்பவுமே வந்து எந்த ஒரு பயம் நர்வஸ்னஸ் இல்லாமல் வந்து கூலாக நம்மளோட நல்லா மெயின்டைன் பண்ணி அப்பவுமே ஆப்ரேஷன் டைம்மே வந்து கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்லியாகவே இருந்து. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவர் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்தது.